நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா. இந்த பால் குடி, நல்லா குடி, நல்லா சாப்பிடு, நல்லா தெம்பாருன்னா உனக்கு நான் ஒரு செல்ல பேர் வைப்பேன். உன்னோட பேர் என்னமே பப்பி. பப்பி 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 அழகா இருக்குல்ல? நீ நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அதெல்லாம் ரொம்ப கவிச்ச. உனக்கு நல்ல சத்தான பொருளாக நான் தருவேன்னா. ஏண்டி இந்த நாய் எப்போ வீட்டுக்கு வந்துச்சோ அதுலேருந்து இந்த நாய் கூட இருக்கடி. உனக்கு வேறு வேலையே இல்லையாடி? ஸ்கூல் கிளம்பணும், அதுக்கு டைம் ஆச்சுடி. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நாய் கூட? விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வாடி போடி. அம்மா, என் பப்பி அப்படிலாம் திட்டாதம்மா. ஸ்கூல் தானே, நான் கிளம்புறேன். என் பப்பிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் சீக்கிரமாக கிளம்புறேன்னா. எது பப்பியா? என்னடி இது பேரு? பப்பி குப்பின்னுக்கிட்டு இருக்க. அம்மா, இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பேருமா. பப்பி தான் அந்த நாய்க்குட்டி சூப்பராக இருக்கும். அதான் எனக்கு பிடிச்ச பப்பி பேரே வச்சிருக்கேன். ஏண்டி இப்போ நீ ஸ்கூல் போவியா போக மாட்டியா? போகிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாமா. நான் என் பப்பி குட்டி அப்படியே ஒரு வாக்கிங் கூட்டி வந்துட்டு நானும் அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன். எது வாக்கிங் கூட்டி போறியா? இதெல்லாம் என்ன தேடி சொல்ல, என்ன கர்மமாக பண்ணி தொலை. முதல்ல சீக்கிரம் குளிச்சுட்டு ஸ்கூல் போகிற வழியை பாரு போ. பப்பி வா, நாம் அப்படியே வீட்டை சுற்றி வாக்கிங் போயிட்டு வருவோம். உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி காட்டுறேன், என்னென்ன இருக்குன்னு பாரு. வா, நம்ம ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இங்கே பார்த்தியா பப்பி, நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூக்கள்லாம் அழகாக இருக்குன்னு. இதுதான் நம்ம தோட்டம். நல்லா சுற்றி பார்த்துக்க. இனிமேல் நம்ம வீட்டு பக்கம் எந்த திருடனையும் வீட்டுக்குள்ளே விடவே கூடாது. சும்மா கப்புன்னு பிடிக்கிற, புரியுதா? குறிப்பாக என்னை தேடி ராஜுங்கிற பையன் அடிக்கடி வருவான். அவனை மட்டும் விட்டுறாத, ஒரே கடியாக கடிச்சிருன்னா. பப்பி, நாங்கள் உன்னை விட்றேன், சூச்சு போயிட்டு வா. வீட்டிலலாம் போயிட்டு போகக்கூடாது. அதனால தான் உன்னை எங்கிட்ட வாக்கிங் கூட்டி வந்தேன். சூச்சு போயிட்டு சீக்கிரம் வா, நம்ம வீட்டுக்கு போவோம். ஏ பப்பி, அங்கே எங்கே போகிற? அங்கே போகாத, அது பெரிய காடு. அங்கே போனால் காணா போயிடுவேன். அங்கெல்லாம் போகாத, என்னால் வர முடியாது. போகாத பப்பி. பப்பி, என்னை விட்டு எங்கே போயிட்ட? காணா போயிட்ட. எனக்கு வேணும், நீ எங்கே போயிட்டவா? பப்பி. என்னடி ஸ்கூல் போக சொன்னால் இங்கேன்னு அழுதுகிட்டு இருக்க பப்பி பப்பின்னு? எதுக்குடி இப்போ அழுகுற? என்னடி ஆச்சு? அம்மா, நான் பப்பியை கூட்டிகிட்டு வாக்கிங் போனேம்மா. நம்ம தோட்டத்தெல்லாம் சுற்றி காமிச்சேம்மா. சரின்ட்டு பப்பிக்கு சுச்சா வருது அப்படின்ட்டு அந்த ஓரமாக விட்டேம்மா. நானும் சொல்லிட்டு வந்தேம்மா. அது பக்கத்தில் இருந்த காடை பார்த்து ஓடி போயிடுச்சுமா. எனக்கு பப்பி வேணுமா. எது அந்த நாய் ஓடி போயிடுச்சா? ரொம்ப நிம்மதி நினச்சிக்கடி. இதுக்கு தான் தெருவில் போகிற கண்ட நாயெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் இப்படி தான். அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு ஓடிடும். ரொம்ப நல்லதுடி. காட்டு நாய் காட்டுக்கே போயிடும். அதெல்லாம் பற்றி நீ எதுவும் கவலைப்படாத. நாம் வேணுன்னா புதுசாக காசு கொடுத்து ஒரு நல்ல நாயாக வாங்கிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு போ. எனக்கு என் பப்பி வேணுமா. நான் எப்படியாவது அந்த காட்டுக்கு போயிட்டு என் பப்பி நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வந்துடுவேன். எது காட்டுக்கு போறியா? அந்த காட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுடி. அங்கே புலி சிங்கம் பேயெல்லாம் கூட இருக்கான். அங்கெல்லாம் போகக்கூடாது. செவனி வீட்டிலே இரு, ஆனால் அப்பாட்ட சொல்லிவிடுவேன் உன்னை. நீ போய் சொல்கிற, அங்கே எதுவும் இருக்காது. என் பப்பி நாய்க்குட்டியை நான் போய் காட்டுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன். நீ என்னை திட்டாதான், நான் போயிட்டு வரேம்மா. இந்தாடி, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். அங்கே தான் போகக்கூடாது, பேயெல்லாம் இருக்குன்னு சொல்கிறேன்ல. ஒழுங்கா ஸ்கூல் கிளம்பு. பப்பி, நீ ஒன்றும் கவலைப்படாத பப்பி. உன்னை தேடி அக்கா நான் வாரேன்னா உன்னை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டி வந்துடுவான். நான் இந்த வாரேன்னா நானும் கிளம்பிட்டேன், வாரேன். பப்பி, எங்க இருக்க? அக்கா உன்னை தேடி வந்திருக்கேன். பப்பி பப்பி. என்ன காட்டுல அங்க வரும்போது வெளிச்சமா இருந்துச்சு, உள்ள வர வர ஒரே இருட்டா இருக்கு. எனக்கு வேற பயமா இருக்கு. அம்மா அப்பவே சொன்னிச்சு, காட்டெல்லாம் போகாத, பேயெல்லாம் இருக்கும்னு.